நலமா நலமா நீங்க நலமா நீங்க நலமா நீங்க நலமா நலமா நீங்க நலமா ஊடக வழி இல்லம் நோக்கி நலமா நீங்க நலமா ஊடக வழி. மாறா தொலைக்காட்சி நண்பர்களே வணக்கம். நலமா நீங்க நலமா இல்லை எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? உங்களை இந்த நாளில் சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. இன்று குருத்தோலை ஞாயிறு. இந்த குருத்தோலை ஞாயிறை வைத்து தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? புனித வாரத்தை துவங்கி இருக்கிறோம். அதனால் புனித வாரத்திலே தவக்காலத்தினுடைய இறுதி வாரம் இந்த புனித வாரம் அதில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். ஆண்டவருடைய பாடுகளில் பங்கெடுக்க நம்மையே தயார் செய்யக்கூடிய வாரம். நாம் தகுதி உள்ளவர்களாக மாற வேண்டிய வாரம். கடமைக்காக இந்த வாரத்தில் வரும். குருத்தோலை ஞாயிறு போயிட்டோம், அடுத்து பெரிய வியாழன், அப்புறம் புனித வெள்ளி, அப்புறம் என்ன ஈஸ்டர் வந்துடும். ஜாலி தான், அப்படியே போயிட வேண்டியது தான். எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் பழையபடி போயிட வேண்டியதுதான் அப்படின்றத அல்ல. என்ன மாற்றம் இந்த 40 நாளில் என்னுடைய வாழ்க்கையில்? என்ன நான் மாற்றத்தை இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் நான் காட்ட போகிறேன்? எப்படிப்பட்ட மனிதன் என்று நான் என்னை வெளிப்படுத்த போகிறேன் அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கணும். புரியுதுங்களா? தொடர்ந்து போயிட்டே இருக்கிறதுனால இன்னும் ஒரு பிரயோஜனம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை நாம் கொணரப்போகிறோம், கொண்டு வரப்போகிறோம், அந்த மாற்றம் எனக்கு மட்டும் நல்லது கொடுக்க போகிறதா, இல்லை என்னை சூழ்ந்து இருக்கக்கூடிய எல்லாருக்கும், என்னுடைய சமூகத்திற்கும், என்னுடைய நாட்டுக்கும், என்னுடைய திருச்சபைக்கும் கொடுக்க போகிறதா? அதுதான் மிக முக்கியம். மாற்றம் எப்பொழுதுமே தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கையில் ஒரு நல்லதை கொண்டு வருவது மட்டுமல்ல, நன்மையான காரியங்களை ஏற்படுத்துவது மட்டுமல்ல, அது எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏற்படுத்தணும். அப்புறம் அந்த மாற்றம் சரியான மாற்றமாக இருக்கும், உண்மையான மாற்றமாக இருக்கும், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நமக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடிய மாற்றமாக இருக்கும். சரிங்களா? அதனால் இந்த மாற்றத்தை குறித்து இந்த நாளில் நீங்கள் சிந்திக்கணும். இந்த வாரம் முழுமையாக சிந்திக்கணும். என்னென்ன விஷயங்களை நான் அனுசரித்தேன், என்னென்ன கடைப்பிடித்தேன், எவ்வளவோ முயற்சிகள் பண்ணேன், இந்த முயற்சிகள் என்னை எப்படி பக்குவப்படுத்தியிருக்கு, என்னை எப்படி மாற்றி இருக்கிறது அப்படின்னு நம்ம சுய பரிசோதனை செய்யணும். எப்போதுமே அலைபேசியில் இருக்கிறோம், பல வேலைகளில் இருக்கிறோம். அமைதியில் இருப்பதற்கு இந்த வாரத்தில் முயற்சி எடுக்கணும். சரிதுங்களா? அலுவலகத்திலேயோ இல்லை இல்லங்களிலோ வேலையாக தான் இருப்போம், பேசிக்கிட்டு தான் இருப்போம். ஒரு அரை மணி நேரம், ஒரு 1/4 மணி நேரம், குறைந்தது 1/4 மணி நேரம், அதிகபட்சம் அரை மணி நேரமாவது, 1 மணி நேரம்னா சூப்பர். தினமும் இந்த ஒரு வாரத்தில் அமைதியாக உட்காந்து நான் என்னை சுய பரிசோதனை செய்து பார்ப்பேன் அப்படின்னு முடிவு எடுக்கலாமா? ஏன் செய்யக்கூடாது? செஞ்சு பார்க்கலாமே. அதுதான் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், என்ன செய்ய போகிறோம், ஏதாவது சேஞ்ச் எனக்குள்ளே வந்திருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க உதவும். அது அமைதியில் தான் முடியும். பேசிக்கிட்டே இருந்தால், ஏதாவது ஓடிக்கிட்டே இருந்தால் கட்டாயம் ஒன்றும் உதவாது. அதனால் இந்த அமைதி என்பது கட்டாயமாக தேவை. புரியுதுங்களா? அதனால் அமைதியில் ஆழ்ந்திருந்து சுய பரிசோதனை செய்து பார்ப்போம். என்ன மாற்றம் எனக்குள் வந்திருக்கிறது, இது எப்படிப்பட்ட மாற்றத்தை எல்லாருக்கும் கொண்டு வரப்போகிறது, அது நன்மையானதா தீமையானதா? நன்மை தான் கொடுக்கணும். புரியுதுங்களா? ஆனால் இதை குறித்து சிந்திக்கலாமா, முயற்சி எடுக்கலாமா? இதான் என்னுடைய வேண்டுகோளாக இருக்கும். கட்டாயம் செய்வீங்கன்னு நம்புகிறேன். சரிங்களா? சரி, அன்பர்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி நம்மளோட பேசுவதற்கு, பகிர்வதற்கு. கூப்பிட்டு நல்லா விசாரிச்சிடலாமா? முதல்ல யார் வராங்கன்னு பார்த்துருவோம். ஊடக வழி இல்லம் நோக்கி அங்கே போகலாம். வணக்கம். வணக்கம் ஃபாதர். நலமா? நீங்க நலமா? நான் நலம் ஃபாதர். ரொம்ப மகிழ்ச்சி, உங்களோட பேசுறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்க பேர்லாம் சொல்லி அறிமுகப்படுத்திக்கங்க. உங்க வீட்டில் இருக்க உங்க பேர்லாம் சொல்லுங்க. சரி ஃபாதர், என் பேர் எட்வின் தாமஸ். சரி. நான் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர். ஓ, ஓகே.
வீட்டில் இருக்கவங்க பேர்லாம் சொல்லுங்க. என் வீட்டில் என் மனைவி பேர் மோட்ச மேரி, ஆ சரி. மகள் மரிய வின்சி பிரியங்கா, ஓ ஆ மகன் ஆண்டனி ரிச்சர்ட், சரி. மருமகன் ஜீவபாலன். அருமை அருமை, சூப்பர். சொல்லுங்க, மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே உங்க மனசுல என்ன தோணும்? எனக்கு ரொம்ப மாதா டிவியில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் ஃபாதர். ஏன் மகிழ்ச்சி அடைகிறீங்க? மாதா டிவி எப்படி உங்களை மகிழ்ச்சி படுத்துது? ரொம்ப மகிழ்ச்சி படுத்துது ஃபாதர். மாதாவுடைய நிகழ்ச்சி ஒவ்வொன்றும் எனக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கு ஃபாதர். என்னென்ன நிகழ்ச்சியை பார்க்கும்போது நீங்க மகிழ்ச்சி ஆவீங்க? எந்தெந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குது? நான் கிடைக்கிற நேரங்கள்ல திருப்பலி பார்ப்பேன் ஃபாதர். சரி. அதுக்கடுத்து ஆராதனை. ஓ என்ன கிடைக்கிற நேரம் ஆராதனை பார்ப்பேன் ஃபாதர். ஃபாதர்கள் பேசுற ஒவ்வொரு நிகழ்வுகளும் எனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திகள். ஓகே, என்ன கத்துக்கிறீங்க? மாதா டிவியை பார்க்கறதுனால என்ன விஷயங்கள் நீங்க கத்துக்கிறீங்க? மன மாற்றுதல் கிடைக்கும் ஃபாதர். மன மாற்றுதல். சூப்பர் சூப்பர், வெரி நைஸ். நல்ல ஆமா, நிகழ்ச்சி செய்திகள் எனக்கு அன்பா இருக்கும். மாதாவுடைய எனக்கு ரொம்ப பிடித்தமான மாதா டிவி நிகழ்ச்சிகள். சரிங்கய்யா. ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அருமையாக இருக்கும். சரிங்கய்யா. மாதா டிவி பார்க்கக்கூடிய மற்ற நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் சொல்ல விரும்புவது, நல்ல மாதா டிவி பார்க்கறதுனால உங்களுடைய மனதில் உள்ள பாரங்கள் குறையும். மாதாவுடைய பார்க்கறதுனால குடும்பத்தில் சமாதானம் நிலவும். சூப்பர், ரொம்ப அருமையா, அழகா சொன்னீங்க. எல்லாம் சூப்பரா சிறப்பா சொன்னீங்க. ஒரு பாட்டு பாடுங்க, கேட்கலாம். மாதாவின் கோயிலில் மணி தீபம் ஏற்றினே, தாயென்று உன்னைத்தான், தாயென்று உன்னைத்தான் என்னாலை பார்க்கிறேன் தாயே, மாதாவின் கோயிலில் மணி தீபம் ஏற்றினே. அருமை அருமை அருமை, சிறப்பாக பாடினீங்க. நல்ல பாடல் ஒன்று பாடினீங்க. வாழ்த்துக்கள், நன்றிகள். நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் வந்தது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. நன்றி சொல்கிறோம். உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக நாங்கள் சிறப்பாக ஜெபிச்சுக்கிறோம். ஒரு சின்ன ஜெபம் சொல்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை, உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் அருள்வாராக. தீமை இடத்திலிருந்தும் உங்கள் குடும்பத்தை பாதுகாப்பாராக. உங்களுக்கு நல்ல உடல் நலத்தை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்து கரம் பிடித்து உங்களை வழிநடத்துவாராக. நீங்கள் செய்யும் பணிகளை ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஸோ ரொம்ப நன்றி. தொடர்ந்து தொலைக்காட்சியை பாருங்க. தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்க. உங்களுக்காக சிறப்பாக ஜெபிச்சுக்கிறோம். நன்றி. நன்றிங்கய்யா, நன்றி. தொலைக்காட்சி அன்பர்களே, இன்று ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து ஐயா எட்வின் தாமஸ் அவர்கள் பேசினாங்க. ரொம்ப யதார்த்தமாக, எளிமையாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஐயா, உங்களுக்கு சிறப்பான நன்றிகள், வாழ்த்துக்கள். தொலைக்காட்சியை பார்க்குறீங்க, பயன்படுறீங்க, நல்ல விஷயங்களை நேயர்களுக்கு சொன்னீங்க. ஸோ வாழ்த்துக்கள், நன்றிகள். உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக நாங்கள் சிறப்பாக ஜெபிச்சுக்கிறோம். ஓகேங்களா? ஓகே அன்பர்களே, நண்பர்களே, அடுத்த அன்பரை கூப்பிடலாமா? ஊடக வழி இல்லம் நோக்கி வாங்க போகலாம். வணக்கம். நலமா? நீங்க நலமா? உங்களெல்லாம் அறிமுகப்படுத்திக்கங்க. உங்க பேர்லாம் சொல்லுங்க, தெரிஞ்சுக்கலாம். ஆசையா இருக்கேன். என்னோட பேர் ஜோஸ்பின் ஃபாதர். ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். சொல்லுங்க, மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே ஒரே வரியில சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? மாதாவின் மன்றாட்டு மாலை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓ, மாதாவின் மன்றாட்டு மாலை மாதா டிவியில பார்ப்பேன்னு சொல்றீங்களா? நான் என்ன கேட்குறேன்னா, மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே ஒரே வரியில சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? ஜெபமாலைன்னு சொல்லுவீங்களா? மாதா டிவினா ஜெபமாலை. ஓகே ஓகே, மன்றாட்டு மாலை, ஜெபமாலை. ஓகே, மாதா டிவியில் வேற என்ன நிகழ்ச்சி நீங்க பார்ப்பீங்க?
வந்து ஜெபமாலை பார்ப்போம் ஃபாதர், திருப்பலி பார்ப்போம், துதி ஆராதனை. இப்போ தவக்காலத்துல வந்து ஃபாதர் வந்து அருள்பொழி சொல்றாங்க, அது பார்க்கணும் ஃபாதர். வாழ்ந்தோர் மன்றாட்டு விவிலியம் அறிவோம், எடுத்து வாசிங்க. ஓகே, சரி. இவ்வளோ நிகழ்ச்சி பார்க்குறீங்க. இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கறதுனால மாதா டிவி என்ன விஷயங்கள் உங்கள் குடும்பத்துக்கு சொல்லி கொடுக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வெளிநாடுல இருந்து நம்ம திருப்பதி நிறைவேற்றது பிடிக்கிறது பார்த்தீங்க. உலக நாடுல இருந்து அனைத்து திருச்சபையிலையும் நம்முடைய மாசு நிறைவேற்றுறாங்க. அது நேரடியாக நம்ம பார்த்து அதோட நம்ம பங்கு பெறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஓகே, மாதா டிவி என்ன விஷயங்களை உங்கள் குடும்பத்துக்கு சொல்லி கொடுக்குது? தபா நிகழ்ச்சியில மற்றவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும், ஜெபத்துல ஈடுபடணும், முழுமையாக ஈடுபடணும், மற்றவங்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணணும், நமக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்கணும். ஜெபத்துல தினமும் நமக்கு வந்து ஓகே ஓகே, அருமை அருமை. சரி, மாதா டிவியை பார்க்கக்கூடிய மற்ற நேயர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? மாதா டிவி நம்ம பார்க்கறதா தினமும் நமக்கு பயனுள்ளது நிறைய விஷயங்கள் நம்ம தொலைக்காட்சியில நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை பற்றி நம்ம மற்றவங்க நாம எடுத்து சொல்லலாம். இது டெய்லி நம்ம பார்க்கணும். அதான் நான் சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும். ஓகே, மாதா டிவில வந்து ஜெபமாலை சொல்றாங்க ஃபாதர். வீட்டுல ஜெபம் பண்ண முதியோர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, போய் போக முடியாம அவங்க அந்த ஜெபமாலையில பங்கெடுத்துக்கிட்டு ஜெபம் செய்யறதுனால நமக்கு அருள், மாதாவின் அருள் என்று கிடைக்கும் ஃபாதர். இது மக்களுக்கு சொல்ல நாங்க விரும்புறோம். நீங்க சொல்லுங்க. கடைசியா அவங்க, நீங்க ஒன்றும் சொல்லலையே, சொல்லுங்க. மாதா அதுதான் சொன்னேன். சோமரம் வேண்டிக்குவேன், தியானம் வேண்டிக்குவேன். நைட்டு ஆனால் தியானம் வேண்டிட்டு தான் சாப்பிடுவோம். அது மாதிரி சாமி. சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் நீங்கள் பேசிட்டீங்க, உங்கள் குரல்லாம் கேட்டுட்டோம், உங்கள்கிட்ட பேசிட்டோம். நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க, கேட்டுருவோம். பாடுவோம் மங்களங்கள் என்று சொல்லி இங்கு பாடுவோம். செங்கலடியில் தங்க புஷ்பம் தங்க சோலையில் தங்க புஷ்பம் தங்க சோலை எழுந்திடும் எங்கள் காவலாய் சூசை தந்தையும் மங்களங்கள் என்று சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் என்று சொல்லி இங்கு பாடுவோம். சூப்பர் சூப்பர் சூப்பர், அருமையாக பாடிட்டீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உங்களுக்காக குடும்பத்துக்காக சிறப்பாக ஜெபித்துக் கொள்கிறோம். இப்போ ஒரு சின்ன ஜெபம் சொல்லலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் அருள்வாராக. தீமைகள் அனைத்திலிருந்து உங்களை பாதுகாப்பாராக. உங்கள் மனதில் இருக்கக்கூடிய ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகளை ஆண்டவர் நிறைவு செய்திருள்வாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஸோ நன்றி. தொடர்ந்து மாதா தொலைக்காட்சியை பாருங்கள், மாதா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்கள், மாதா தொலைக்காட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நன்றி. காட் பிளஸ் யூ. மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, கடலூர்லேருந்து சகோதரர் சக்கரியா, சகோதரி ஜோஸ்பின் அவர்கள் பேசினாங்க. ரொம்பவே யதார்த்தமாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள் அப்படி தான் சொல்லணும். உண்மையிலேயே சிறப்பாக இருந்தது. ஸோ வாழ்த்துக்கள் உங்களுடைய பகிர்வுக்கு, உங்களுடைய அன்பான வார்த்தைகளுக்கு நன்றிகள். ரொம்ப அருமையாக 2 பேர் பேசிட்டாங்க. 3ஆவதாக ஒரு நண்பர் வரப்போகிறாங்க. யாருன்னு பார்த்துடலாமா? ஊடக வழி இல்லம் நோக்கி அகப்பலாம். வணக்கம். வணக்கம் ஃபாதர். நல்லா இருக்கீங்களா ஃபாதர்? நலமா, நீங்க நலமா? நலமா இருக்கிறோம். நாங்கெல்லாம் நலமா இருக்கிறோம். இங்க எல்லாம் நல்லா இருக்கிறோம். மகிழ்ச்சி. உங்களை இந்த நாளில் சந்திக்கிறதுல ரொம்ப பெருமையா இருக்குது. உங்க ஒவ்வொருத்தருடைய பேரை சொல்லுங்க, அறிமுகப்படுத்திக்கங்க. என்னோட பேரு ஜான்சன், ரிட்டையர்ட் ஆர்மி. ஓ. என்னோட பேர் ஜான் பெனட், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருக்கேன். ஓகே. என்னோட பேரு பிரவரின் ஷீனா, வீட்ல தான் இருக்கு, ஹவுஸ் மேக்கர். ஓகே. குட்டீஸ் பேர்லாம் சொல்லையே. பெலின்சியா. என் பேரு பெஸ்லின் சாவியோ, 9 மாசம் ஆகுது. ஓகே. எங்க இருந்து நீங்க பேசுறீங்க எல்லாரும்? நாங்கள் குளித்துறை மறை மாவட்டம், மாத்திரவிளை வட்டம்,
சென்ட் ஆண்டனிஸ் சர்ச் துண்டத்துள்ள கிளை சபை பெருமாங்குடி குழந்தை இயேசு ஆலயம். ஓ சூப்பர் சூப்பர், தெளிவாக அட்ரஸோட அழகாக சொல்லிட்டீங்க. சொல்லுங்க, மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே ஒரே வரியில சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? தேடி சென்று பேணி காக்க. தேடி சென்று பேணி காக்க. ஓ அழகா சொல்றீங்க. ஏன் இப்படி சொல்லணும்னு உங்களுக்கு தோணுச்சு? அந்த மாதிரி மாதா டிவி ஒவ்வொரு இல்லங்களிலும் சென்று மக்களை பேணி பாதுகாத்து வருகின்றனர். வாவ் வாவ், அழகா அழகா சூப்பரா சொல்லியிருக்கிறீங்க. எந்தெந்த நிகழ்ச்சிகள்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இப்படி சொல்லணும்னு உங்களுக்கு தோணும்? எல்லா நிகழ்ச்சிகளும் பொதுவாக நற்கருணை ஆராதனை மிகவும் சிறப்பாக அமைகின்றன. ஓ அருமை. ஆண்டவருடைய பாடலை தவக்கால நாட்களில் ஆண்டவருடைய பாடலை தியானிப்பதற்கு அது நல்ல ஒரு மனமகிழ்ச்சியாக இருக்கின்றது. சிறப்பு. மற்றவங்களும் சொல்லுங்க, வேற என்ன நிகழ்ச்சி நீங்க பாப்பீங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லுங்க, மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்க. நாங்க திருப்பதி பாப்போம் காலையில. ஓ அருமை. எல்லாமே போட்டுட்டு வீட்டுல அப்படி அதுல கவனமா இருக்கும். அவங்களையும் சின்னம் போல. ஓகே. சொல்லுங்க ப்ரொஃபசர், நீங்க சொல்லுங்க. ஃபாதர், நான் இந்த சாங்ஸ் அதிகமா பார்ப்பேன் ஃபாதர். யூடியூப்ல நீங்க போடுவீங்க இல்லையா சாங்ஸ் எல்லாம்? ஓகே. நீங்களும் உங்க கொயர் டீம் சேர்ந்து பாடுற சாங்ஸ் நான் பார்ப்பேன், யூடியூப்ல பார்த்துட்டு இருப்பேன். ஓகே. மற்ற மாதிரி ஆபீஸ் டைம்ல அதிகமா பார்க்க முடியாதனால ஆமா. சாங்ஸ் பார்ப்பேன். சகோதரி நீங்க சொல்லுங்க, வீட்ல இருந்துட்டு நீங்க என்ன பாப்பீங்க? நாங்க ஆராதனை பார்ப்போம் ஃபாதர். வேற பிள்ளைங்களுக்குள்ள அந்த கண்ணான கண்மணிகளை அந்த ப்ரோக்ராம் பார்ப்போம். ஓகே. சொல்லுங்க, மாதா டிவி பார்க்கறதுனால என்ன விஷயங்கள்லாம் நீங்க கத்துக்கிறீங்க? எல்லாமே பொதுவா ஆண்டவருடைய பிறப்பு முதல் இறப்பு வரையுள்ள எல்லா நிகழ்வுகளும் மாதா டிவி வழியாக நாம் அறிய முடிகிறது. மக்களுக்கும் அது நல்லதொரு முன்னோடியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. ப்ரொஃபஸர்கிட்ட கேட்போம், மாதா டிவி பார்க்கறதுனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது சொல்லிக் கொடுக்க முடியுமா? மாதா டிவியில் எனக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து உதவி செய்யுது, இதை நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் ஏதாவது சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? ஆமா ஃபாதர், காலையில அந்த ஃபாதர் சிந்தனைகள் சொல்லுவாங்க இல்லையா? ஆமா, காலையில 8 மணிக்கு டைமிங் சரியா தெரியல. அந்த சிந்தனைகள்ல இருந்து ஏதாவது நான் பாயிண்ட்ஸ் எடுத்து பசங்களுக்கு சொல்லுவேன், ஷேர் பண்ண முடியுற டைம்ல. சிறப்பு சிறப்பு, ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. நன்றி சொல்லணும் இந்த அளவுக்கு நீங்கள் ஆதரவு தர்றதுக்கு. மாதா தொலைக்காட்சி பார்க்கக்கூடிய மற்ற நேயர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மாதா டிவியில் வருகிற ஒவ்வொரு நிகழ்வுகளும் பயனுள்ளதாக இருக்கு. அதை பார்த்து வாழ்வில் நீங்கள் கடைபிடிங்கள். அருமை. வாழ்வுக்கு முன்னும் உதாரணமாக மாதா டிவி திகழ்ந்து வருகிறது என்பதை நாங்கள் உணர்த்தி கொண்டிருக்கிறோம். அழகு அழகு, அழகாக சொன்னீங்க ஐயா. எல்லாருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள், நன்றிகள் நல்ல முறையில் பங்கெடுத்ததுக்கு. எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க, கேட்கலாம். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவரை நான் எந்நேரமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் முடிக்கும். என் ஆன்மா ஆண்டவரின் பெருமை கொள்ளும், சிறுமையற்றோர் இதை கேட்டு அக்களிப்பார்களாக. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். அருமை, என்ன அழகா பாடுறீங்க. நல்ல குரல் வளம் இருக்கு உங்களுக்கு, ரொம்ப சூப்பர், அருமையா இருக்கு கேட்கறது. நல்லா இனிமையா இருக்கு கேட்கறதுக்கு. நல்லா கடவுள் புகழை தொடர்ந்து பாடுங்கள். கடவுள் ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைய கிடைக்க நாங்களும் வேண்டிக்கிறோம். ஓகேங்களா? அதனால தொடர்ந்து மாதா தொலைக்காட்சியை பாருங்க. இப்போ நம்ம ஒரு சின்ன ஜெபம் சொல்லி நிறைவு செய்யலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல ஞானத்தை ஆண்டவர் அருள்வாராக. உங்களுடைய குடும்பத்தில் எந்த கவலைகளும் பிரச்சனைகளும் இல்லாமல் ஆண்டவர் பாதுகாப்பாராக. உங்களுடைய பயணத்தின் போது ஆண்டவர் உடன் வருவாராக.
உங்களை எப்பொழுதும் ஆசீர்வதித்து தன்னுடைய கரங்களில் ஏந்தி கொள்வாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ரொம்ப மகிழ்ச்சி. மாதா தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கெடுத்ததுக்கு. மாதா தொலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்கள். மாதா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்கள். மாதா தொலைக்காட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நன்றி. காட் பிளஸ் யூ. நன்றி நன்றி நன்றி. மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, குழித்துறை மறைமாவட்டம் கருங்கல்லிருந்து திருவாளர் ஜான்சனுடைய குடும்பத்தினர் அழகாக பங்கெடுத்தாங்க, அழகாக பாடினாங்க, நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். ஸோ வாழ்த்துக்கள், நன்றிகள். இன்று பங்கெடுத்த எல்லாருமே உங்களுடைய மனதில் பட்ட கருத்துக்களை, அனுபவித்த அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். ஸோ நன்றி உங்களுக்கு சொல்கிறோம், சிறப்பான வாழ்த்துக்களை சொல்கிறோம். கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க உங்களுக்காக ஜெபிக்கிறோம். சரிங்களா? அதனால் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் வந்தது எங்களுக்கு மகிழ்ச்சி, பெருமை. நன்றி உங்கள் அனைவருக்கும். சரி, மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, இன்றைக்கி குருத்தோலை ஞாயிறு. எல்லாம் குருத்துகளை ஏந்திய வண்ணம் பவனியில் போயிருப்பீங்க, பாட்டெலாம் பாடியிருப்பீங்க. புனித வாரத்துக்குள்ளே அடியெடுத்து வச்சிட்டோம். இந்த ஒரு வாரம் முக்கியமான வாரம் இல்லைங்களா? புனித வாரம், ஆண்டவருடைய பாடுகளை தியானிக்கக்கூடிய வாரம். அதனால் பங்கெடுக்க ஆரம்பித்துட்டோம். சிறப்பாக பங்கெடுப்போம். இன்று என்ன இறைவார்த்தையை நம்ம மனப்பாடம் செய்ய போகிறோம் அப்படின்னா, மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 21 1 முதல் 11. இதுதான் திருப்பலி தொடங்கியவுடன் அந்த குருத்தோலை மந்திரிப்பு நிகழ்வு நேரத்திலே வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகம். சரிங்களா? நம்ம நற்செய்தி சமயத்தில் ஒரு நாடக பாணியில் முழுமையாக அவருடைய பாடுகளை வாசித்திருப்போம், ஆண்டவருடைய பாடுகளை. இப்போ நான் எடுத்திருக்கிறது என்ன அப்படின்னா, குருத்தோலை பவனி ஆரம்பிப்பதற்கு முன்பாக அந்த மந்திரிப்பு நிகழ்விலே வாசிக்கப்பட்ட இறைவார்த்தை. அதுதான் மத்தேயு 21 1 முதல் 11. அதில் என்ன இறைவார்த்தை சொல்லலாம் அப்படின்னா, நீ காலையில் சொன்ன அதே வசனங்களை தான் திருப்பி சொல்ல போகிறோம். என்ன அப்படின்னா, மத்தேயு 21 9. காலையில் பாடினோம், இப்போது முழக்கமிட்டு பாடுவோம். சரிங்களா? தாவீதின் மகனுக்கு ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் போற்ற பெறுக, உன்னதத்தில் ஓசன்னா. திருப்பி சொல்லாமா? தாவீதின் மகனுக்கு ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் போற்ற பெறுக, உன்னதத்தில் ஓசன்னா. ஆண்டவரை வாழ்த்தி பாடுகிறோம், போற்றி புகழ்கிறோம். இந்த நாவு எப்பொழுதும் அதைத்தான் செய்யணும். புரியுதுங்களா? அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க அதிகாரத்திற்கு பயந்து என்ன பண்ணாங்க? இயேசுவுக்கு எதிராக ஒழிக அப்படின்னு சொன்னாங்க. முத்தமிட்டு யூதாசு காட்டி கொடுத்தான். நம்ம அப்படி மாறிடவே கூடாது. ஒரு பயத்தில் பேதுரு மறுதளித்தார். எந்த சூழலில் யார் ஆதிக்கம் செய்தாலும், அதிகாரம் பண்ணாலும், நமக்கு எதிராக குரல் கொடுத்தாலும், ஆண்டவருடைய பெயரை தாங்கி இருப்பதனால் நமக்கு எதிர்ப்புகள் வந்தாலும், நம்ம எப்பொழுதுமே நம்முடைய குரல் எப்பொழுதும் ஒரே மாதிரி தான் ஒலிக்கணும். என்ன அப்படின்னா, தாவீதின் மகனுக்கு ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் போற்ற பெறுக, உன்னதத்தில் ஓசன்னா. ஆண்டவர் வாழ்க, வாழ்த்து பெறுவாராக. அப்படி தான் இருக்கணும். எப்போதும் இயேசுவை மறுதளிச்சிடக்கூடாது, காட்டி கொடுத்துடக்கூடாது, கைவிட்டக்கூடாது. சரிங்களா? அதான் இந்த ஒரு புனித வாரத்தை நம்ம எடுத்திருக்கக்கூடிய ஒரு முடிவாக, உறுதியாக இருக்கணும். சரிங்களா? அதனால் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கெடுத்தவங்களுக்கு வாழ்த்துக்கள், பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு நன்றிகள். இந்த நிகழ்ச்சியில் இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம். இந்த அலைபேசி என்ன குறிச்சிக்கங்க, 73580808007 73580808007 குறிச்சிட்டிங்களா? நலமா ஃபாதரை டெக்ஸ்ட் பண்ணுங்கள், உங்களுடைய குடும்ப ஃபோட்டோ எனக்கு அனுப்பிச்சி வைங்க. நானே உங்களை அழைக்கிறேன். அடுத்த வாரம் நான் விசாரிக்கிறேன். சரிங்களா? ஒரு ஜெபத்தோட நிகழ்ச்சி நிறைவு செய்வோமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த புனித வாரத்திலே பங்கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய நம்ம ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆஸ்வதிப்பாராக. பக்தியுள்ள முறையிலே, உண்மையான முறையிலே இந்த நிகழ்வுகளில், திருநிகழ்வுகளில் பங்கெடுக்க நம்மை தகுதியுள்ளவர்களாக மாற்றுவார்களாக. அதே போல் நாம் இந்த காலத்திலே எடுத்திருக்கக்கூடிய எல்லா முயற்சிகளையும் ஆசிர்வதிப்பாராக. ஆண்டவருடைய இந்த பாடுகள் நமக்கு மீட்பை தருகின்றது. அதை நாம் என்றென்றும் உணர்ந்து அவரை போல நாம் மாறுவதற்கு ஆண்டவர் தூண்டி எழுப்புவாராக. நம்மை எப்பொழுதும் ஆசிர்வதிப்பாராக. நம்மை கரம் பிடித்து வழிநடத்துவாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மன தொலைக்காட்சி நண்பர்களே, மீண்டும் பாஸ்கா காலத்திலே, ஆண்டவருடைய உயிர்ப்பு பெருவிழா காலத்திலே உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை நாம் ஜெபத்தில் இணைந்திருப்போம். ஆண்டவருடைய பாடுகளில்
பக்தியோடு பங்கெடுத்து நம்மையே முழுமையாக கையளிப்போம். ஓகேங்களா? மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். காட் பிளஸ். நலமா? நீங்க நலமா? ஊடக வழி இல்லம் நோக்கி